மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீங்க வந்து கிளாசிக்கல் டான்சர். இப்போ நின்னுட்டு இருக்கதே பாத்தீங்கன்னா இப்படி டான்ஸ் போஸ்ல தான் நிக்கிறோமா? அது எல்லாருமே புத்தாஸ் தான். ஒரு அழுமையான புக் உண்டு, இஃப் யூ மீட் புத்தா ஆன் யுவர் வே கில் ஹிம். மணப்பேச்சி, ராக்காச்சி அம்மன், சிலைக்காரி அம்மன், கருப்பசாமி, சேத்தூர்முத்தையா, இப்படி சிறுதெய்வ வழிபாடு வந்து நம்முடைய வழியான தமிழர்களுடைய அது வழமைக்காக தான். நம்ம விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு வழமையுடைய சிம்பல் தான் வந்து நெல் கதிரும் வைப்பாங்க, பால் வைப்பாங்க, தண்ணீர் வைப்பாங்க. தண்ணீர் மாத்திரை பாடி, ஏன்னா நான் வழிபடுற பேச்சி, ராக்காச்சி இவங்ககிட்டலாம் வந்து நீங்கள் பேசலாம். ஒரு பிச்சி மாதிரி நீங்கள் பெண்ணுனா இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு பீடி சாராயம் தான் பிடிக்கும். ஸ்பிரிச்சுவல் திங் இஸ் வெரி பர்சனல் நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாம் கூட்டமாக போவோம், குழுவில் ஆடு வெட்டி அங்கேயே கறி சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு வீட்டுக்கு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. மன்னரோடு புலால் உண்டு கள் அருந்தி நடனமாடி வாழ்ந்த குழு சமூகம் தான் தமிழருடைய சமூகம். ஹாய் வியூவர்ஸ், தமிழச்சி தங்கபாண்டியன் MP அவர்கள் அவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அண்ட் வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு கோயிலோட லுக் இருக்கு. பிகாஸ் இது எல்லாமே வந்து இந்த படிக்கற்கள் கோயில்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. மேம் ஹலோ, ஹாய் ஹாய், ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ் மேம். ப்ளஷர். வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு கோயிலுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கு மேம். அது எப்படி? அதுதான் நார்மல் டைல்ஸ் எல்லாம் போடாம ஒரு கல் படிக்கட்டு மாதிரி, கல் படிக்கட்டு அப்படியே டிசைன் பண்ணீங்களா? அப்படியே தான் நம்ம ஊர்ல இருக்கிற கல் படிக்கட்டுகள் மாதிரி வேணும்னு அப்படி போட்டதுதான். ஓகே. இப்ப பார்த்தாலும் மேம் வந்து பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து லுக்லயே கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லா மேம் கூட ஸ்பெண்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டையும் நமக்கு சுத்தி காமிக்க போறாங்க. மேம், இது வந்து லாஃபிங் புத்தா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள். ஓகே. வாசல்ல வந்து அதாவது எந்த விதமான இது வந்து குபேரன் அப்படிலாம் சொல்லுவாங்க, பட் தட்ஸ் நாட் இட். ஹி இஸ் லாஃபிங் புத்தா. அவர் சிரிக்கிறாரு, அதனால வாசல்ல இன்வைட் பண்ணிருக்காங்க. ஈஸ்டர்ன் பிலாசபி படி நீங்க சிரிச்சுட்டே வாழ்க்கையை வந்து எதிர்கொண்டா அதுதான் மிகப்பெரிய வெல்த், உங்களுக்கு செல்வம். அதுதான் அவர் சொல்றாரு. நடராஜர் சிலை நிறைய எனக்கு கிஃப்ட் வர்றதும் நடராஜர் தான். நான் விரும்பி வாங்குறதும் நடராஜர் சிலை நிறைய வச்சிருப்பேன். நம்ம ஐயன் திருவள்ளுவரோட. நீங்க வந்து கிளாசிக்கல் டான்சர். இப்ப நின்னுட்டு இருக்கதே பாத்தீங்கன்னா இப்படி டான்ஸ் போஸ்ல தான் நிக்கிறோமா? அது சொல்லுவாங்கல்ல, பரதம் கத்துக்கிட்டவங்க வந்து நிக்கிறது, நடக்கிறது, பேசுறது, கண்ணு பாக்குறது எல்லாமே அது டான்ஸ்ன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை. ஏதாவது ஒரு ஆஹா, நீங்களும் நானும் சேர்ந்து ஆட வேண்டியதான் வந்து இந்த தலையெல்லாம் ஆட்டுவாங்களா? அதெல்லாம் ஆட்டுவீங்களா? அது எல்லாமே அலாரிப்புல நம்ம படிச்சு வந்தது தானுங்களே. ஒரே ஒரு இது அப்படி புத்தருடைய மெயின் டீச்சிங்கே நீயே உனக்கு ஒளியாவாய் தான். யாரும் யாருக்கும் குரு கிடையாது. ஆனந்தர்ட்ட அவர் சொன்ன கடைசி வாசகம், பி லைட் அன்டு யுவர் செல்ஃப். எல்லாருமே புத்தாஸ் தான். ஒரு அழுமையான புக் உண்டு, இஃப் யூ மீட் புத்தா ஆன் யுவர் வே கில் ஹிம். தனியா ஒருத்தர் கிடையாது புத்தர்னு, தனியா சிலை வச்சு நீங்க வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. நீ தான் உன்னை உணர்ந்து புத்தனாகும். அதுதான் அவருடைய கான்செப்ட். மேம், வீடே ஒரு கோயில் அப்படிங்கிற மாதிரி தான் உங்க வீடை வந்து செட் பண்ணியிருக்கீங்க. அங்க ஆரம்பிச்ச வரிசையா சாமி சிலைகள் தான் இருக்காங்க. அண்டு இங்க வந்து மீனாட்சியில இருந்து எல்லா சிலைகளும் இருக்கு. உங்களுடைய ஆன்மீகம், உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள், எதுக்காக வீட்டுல இவ்வளோ சாமி சிலைகள், அதெல்லாம் சொல்லுங்க. எனக்கு வந்து சிறு தெய்வங்கள் மீதுதான் மிகப்பெரிய நம்பிக்கையும் வழிபாடும் உண்டு. மணப்பேச்சி, ராக்காச்சி அம்மன், சிலைக்காரி அம்மன், கருப்பசாமி, சேத்தூர்முத்தையா, இப்படி சிறுதெய்வ வழிபாடு வந்து நம்முடைய வழியான தமிழர்களுடைய ஒரு வழிபாடுன்னு நான் நினைக்கிறேன். அதனால எப்பவுமே சிறுதெய்வ வழிபாடு நம்பிக்கையுடைய பெண் தான். கிராமத்துல இருந்து மல்லாங்கிணறு அப்படிங்கிற கிராமத்துல இருந்து வந்த பெண் அப்படிங்கிறதுனாலயும் உங்களுக்கு அந்த சிறுதெய்வ வழிபாடு. ஆமா. மீனாட்சி வந்து நான் மதுரையில படிச்சதுனால மீனாட்சியோட அந்த கோயிலுக்கு போறது, மீனாட்சி உடைய அந்த சிலை அப்படிங்கிறது என்னுடைய கூடவே வர்ற ஒரு விஷயம். மதுரையில இருந்து இருக்கிறதுனால உங்களுக்கு மதுரையில எல்லா பெண் குழந்தைகளும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா மீனாட்சி இருப்பாங்க. அண்ட் உங்க வீடும் வந்து மீனாட்சி ராஜ்யம் தான். ஆமா, கேட்பாங்கல்ல, சிதம்பரமா சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க, நீங்க மதுரையா சிதம்பரமா?
நான் என்ன கேட்டா மதுரைன்னு சொல்வேன், அவரை கேட்டா சிதம்பரம்னு சொல்லுவேன். என்ன கேட்டா நான் மதுரைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வீடு முழுக்க வந்து மேமோட ஒரு இது தெரியுது வந்து வைப்ரேஷன்ல இருந்து எல்லாமே. அண்ட் அம்மா ஆமா வணங்குறீங்க. அம்மா அது வந்து என்னுடைய அத்தை மாமனார் மாமியார். ஓகே. உங்களுக்கு திருமணம் முடியும் போது மாமனார் என்னோட தான் இருந்தார், இப்போ ஆ. வரைக்கும் இருந்தார். அவர் இறந்து போய் ஒரு வருஷம் தான் ஆகுது. ஓகே. அத்தை நான் பார்த்தது கிடையாது, திருமணத்துக்கு முன்னாலே இறந்துட்டாங்க. மாமனார் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் தான், எங்களோட தான் இருந்தார். 97 வயசு. ரொம்ப சப்போர்ட். ரொம்ப சப்போர்ட். அவரோட பெட்னா. அப்படியா? ஆமா. கொடுத்து வைத்த மருமகள். உண்மைதான், உண்மைதான். சூப்பர். உங்களோட பூஜை அறை பத்தி சொல்லுங்க. ஆமா, இது முழுக்க என்னுடைய அம்மா வந்து ஒரு ஸ்டான்ச் வைஷ்ணவைட். அவங்க ரொம்ப வைஷ்ணவ இதுல ரொம்ப பிடித்தமா இருக்கிறவங்க. அவர் கருப்பசாமி இருக்கார் பாருங்க, எனக்கு பிடித்த தெய்வம் ஆமா கருப்பசாமி. மாமா வந்து முருகன் கும்பிடுவாரு. இதெல்லாமே அம்மாவுடைய இதுதான், அம்மா தான் எல்லாமே வச்சு அவங்க கும்பிட்டுட்டு வந்தாங்க. எதுக்காக நெற்கதிர் வச்சு? அது வந்து எப்பவுமே வந்து பால், நெல் கதிர், தண்ணீர் மூணுமே அம்மா வைப்பாங்க. எதுக்காக? அது வழமைக்காக தான். நம்ம விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு வழமையுடைய சிம்பல் தான் வந்து நெல் கதிரும் வைப்பாங்க, பால் வைப்பாங்க, தண்ணீர் வைப்பாங்க. தண்ணீர் மாத்திரக்கு எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவுடைய இதுதான் இது. அப்படியே நாங்க அதை அப்படியே வச்சிருக்கோம். இந்த சங்கு எல்லாமே அவங்களோட தான், அவங்க செட் பண்ண பூஜை அறை தான் இது. ஓகே. ஸோ அப்பா வந்து பகுத்தறிவுவாதியா இருந்தாலும் அம்மாவுடைய இதுல அவர் குறுக்கிட்டதே கிடையாது. அந்த திராவிட ஆமா ஒரு அரசியல் குடும்பம், திராவிட குடும்பம் அண்ட் பெரியாரை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு இருக்கும்போது அது அவர் குறுக்கிட்டதே கிடையாது. அப்படியே டிஃபரன்ஸ். இப்ப நாங்களாமே நானே வந்து ஆண்டாள் பாசுரங்கள், ராமானுஜர் இவங்களோட வளர்ந்த பொண்ணு, பாசுரங்கள், ஆண்டாளுடைய கவிதைகள், ஆண்டாள் கோயில்னு வளர்ந்த அந்த ஒரு அம்மாவோட இது இருக்கிறதுனால எனக்கும் அந்த இது நிறைய உண்டு. இப்போ என் தம்பியை கேட்டிங்கன்னா அத்தனை பாசுரத்தையும் மனப்பாடமா சொல்லுவாப்புல. நான் அப்பா எதுலையுமே தலையிட்டது இல்லை. நீங்க ஒரு பாடல் பாட முடியுமா மேம்? பாடல் பாடுறதுங்கிறது ஒரு சுவாமிக்காக ரொம்ப அப்படி பாடி ஏன்னா நான் வழிபடுற பேச்சு ராக்காச்சி இவங்கட்டெல்லாம் வந்து நீங்க பேசலாம், வேண்டிக்கிறது மாதிரி கிடையாது. பேச்சு இஸ் லைக் மை கன்ஃபைட் காஞ்சனா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு கட்டற்ற ஒரு பெண் உருவம் தான். பணப்பேச்சுக்கு வந்து கோயில் கூட கிடையாது, அவங்க காற்றுல அப்படியே இருக்கிறவங்க தான். வந்து ஒரு பிச்சி மாதிரி. நீங்க பெண்ணுனா இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கு பீடி சாராயம் தான் பிடிக்கும். அவங்க தான் என்னுடைய இஷ்ட தெய்வம். நான் அதனால அப்படி பாடி அப்படிலாம் நான் பிரார்த்தனை பண்ணது கிடையாது. பேசுற மாதிரி தான். என்ன பேச்சு, நீ இப்படி பண்ணிட்ட, இல்ல நான் உன்னை எவ்வளவு கூடலாம் நைட் இருக்க சொன்னேன், நீ எப்படி போய் இப்படி பேசுற மாதிரி பேசுவீங்க. ஆமா நிச்சயமா பேச்சு. என்னோட எல்லா போயட்ரிலையும் அவங்க வருவாங்க. ஷீ இஸ் லைக் மை ஆல்டர் ஈகோ மாதிரி வந்துட்டே இருப்பாங்க. இது எல்லாமே நம்மளுடைய இந்த நாட்டார் பரம்பரையில் இருக்கிற இதுதான் வந்து. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பின்னால ஒரு கதை இருக்கும். அந்த மண்ணுக்காக இருந்திருக்கலாம் அந்த பெண், அந்த மண்ணுக்காக ஒரு கருப்பசாமி ஒரு விஷயங்களை பண்ணி போரிட்டு இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு மண் சார்ந்து தான். அதனால வேண்டிட்டு பாடுறது இது பண்றது அப்படி ஒன்றும் பழக்கம். நீங்க ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனோ இல்ல பின்னாடி நடக்கிறது முன்னாடியே உணர்ந்த ஒரு தருணமோ, தெய்வத்துக்கிட்ட வேண்டின இது நடந்தது அப்படின்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஹோப், ஒரு பிலீஃப் அப்படின்னா ஒண்ணு இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்லை, அப்படி ஒண்ணும் இல்லை. பேசுறது உண்டு. அதான் அந்த பேச்சி அம்மா கிட்ட போய் பேசுறது உண்டு. இப்போ கோயில்களுக்கு நீங்க போய் கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு வர்றது. பட் வேண்டுறது அந்த மாதிரி நீங்க இதை எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்ன நினைக்கிறீங்க மேம், ஆன்மீகம்னா என்ன? இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் திங், இஸ் வெரி பர்சனல் நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம்னு நினைக்கிறேன். லைக் உங்களுடைய சாப்பாட்டு விருப்பம் மாதிரி, உங்களுடைய யூ ஹாவ் யுவர் பர்சனல் ஜோன் அண்ட் சாய்ஸஸ் மாதிரி ஆன்மீகமும் அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த விருப்பத்தை தாண்டி அது உங்களுக்குள்ளே எவ்வளவு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு வைப்ரேஷனையும் வந்து நிச்சயமா. எனக்கு எங்க ஊர் பேச்சியாத்தா கோயிலுக்கு போறப்ப, கருப்பசாமி கோயிலுக்கு போறப்ப உண்மையிலே நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க எல்லாம் கூட்டமா போவோம், குழுவுல ஆடு வெட்டி அங்கேயே கறி சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு வீட்டுக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வரக்கூடாது, அங்கேயே தான் சாப்பிட்டு எல்லாரும் வரணும். ஸோ இட்ஸ் லைக் அ செலிப்ரேஷன். அவையார் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதியமானை பார்த்து கல்லுண்டு மாமிசம் உண்டு, குறைந்த கல் கிடைத்தால் தானே வைத்துக் கொள்வான், குறைந்த கல் கிடைத்தால் எமக்கும் அளிப்பான், நிறைந்த கல் கிடைத்தாலும் எமக்கு தருவான், மாமிசம் கெடுத்தாலும் பகிர்ந்து உண்ணுவான்னு சொல்லுவாப்புல. ஒரு பெண் புலவர் மன்னரோடு புலால் உண்டு கல் அருந்தி நடனமாடி வாழ்ந்த குழு சமூகம் தான் தமிழருடைய சமூகம். ஸோ என்னுடைய நம்பிக்கையும் அதை தொன்று தொட்டு அப்படி வர்ற நம்பிக்கை தான், சிறுதெய்வ நம்பிக்கை தான்.
இங்க நீங்க பண்ற பூஜைகள் மேம் வீக் டேஸ்ல ஒண்ணுமே பண்றது இல்ல. விளக்கு தீபத்தை பொருத்திட்டு அம்மா வந்து வச்சிருப்பாங்க, எப்பவுமே தண்ணி துளசி வச்சிருப்பாங்க. நான் பாட்டுக்கு கும்பிட்டுட்டு போயிடுறது, ராமானுஜர் ஆண்டாள் எல்லாரும். இப்ப அம்மாவுக்காக துளசியை கையில எடுத்து தலையில வச்சுட்டு போறேன். அது அம்மாவுக்காக நான் பண்ற ஒரு விஷயம். பெயிண்டிங்ஸ்னா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் மேம்? வீடு முழுக்க தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸா இருக்கு. இந்த தீம் ஃபுல்லா, இந்த சைட் ஃபுல்லாவே தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் தான். பொதுவாகவே பெயிண்டிங்ஸ்னா பெரிய மாடர்ன் ஆர்ட் அப்படிலாம் ரசிச்சு பார்க்குற அளவுக்கு ஐ எம் நாட் தேட் மச் ஐதர் ஃபெமிலியர் ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் தட். பட் நம்மளுடைய பாரம்பரிய ஓவியங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல இது கூட வந்து இருக்காங்க. இங்க இருக்காங்க, இங்க எல்லா விதத்துலயும் கிருஷ்ணர் எல்லாமே தஞ்சாவூர் பெயிண்டிங். இந்த போட்டோகிராஃப் கூட ஒருத்தர் போர்ட்ரேட் மாதிரி பண்ணி கொடுத்ததுதான். ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, அதுவும் இங்க இருந்து பார்க்கும்போது எக்ஸலண்டா இருக்கு. ஒரு ஓவியர் வரைஞ்சு கொடுத்ததுதான். பதவி பணம் அப்படிங்கிறது லேட்டட் இயர்ஸ்ல அவங்களுடைய வாழ்க்கையில வந்திருந்தாலும் அந்த கிராமத்து மல்லாங்கிணறு சுமதி தான் இன்னுமே அவங்க உள்ளத்துல இருக்காங்க. மகிழ்ச்சி, அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருப்பேன். அதுதான் என்னுடைய அடையாளமும் கூட. நன்றி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.